வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வீடுகளில் வளர்க்கும் துளசி மற்றும் துளசி மாடத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். துளசியின் பலன்கள் மற்றும் துளசியை எப்படி நாம் பராமரிப்பது மற்றும் துளசி வழிபாட்டை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் விரிவாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு துளசி செடியை பற்றி மற்றும் துளசியின் பலன்கள் மற்றும் பயன்கள் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்க்கலாம். அதாவது துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு தினமும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும், சந்தனம் மற்றும் தூப தீபம் காண்பிக்க வேண்டும். மற்றும் துளசி செடி, அந்த துளசி மாடத்தில் இருக்கும் செடியில் அந்த இலைகளில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். மற்றும் பூக்களை நாம் அந்த துளசி செடியில் வைக்கலாம். காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். இது கட்டாயமாக துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். மேலும் துளசி இலைகள் பார்த்திங்கன்னா அது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உடையது. அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த துளசி இலையை துளசி செடியை நாம் பராமரிக்க வேண்டும். இந்த துளசி மாடம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடியாகும். துளசி மாடம் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். துளசி நாம் அப்படி பராமரிக்க வேண்டும். அதாவது அதற்குன்னு தனி சிறப்பு கொடுத்து அதை தனியாக ஒரு மாடத்தில் வைத்து பராமரித்தால் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் என்று புராணங்கள் கூறுகிறது. தினமும் துளசி செடியை நாம் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றும் போது நாம் தினமும் குளித்து விட்டு தான் நாம் துளசி அருகே போக வேண்டும். தீட்டு நேரங்களில் மற்றும் குளிக்காத நேரங்களில் துளசி செடிக்கு அருகே போகக்கூடாது. மற்றும் பூஜை செய்கின்ற துளசி செடியிலிருந்து நாம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. மற்றும் நாம் தினமும் துளசி செடிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் மற்றும் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும். விசேஷ நாட்களில் நாம் அர்ச்சனை செய்யலாம். மேலும் துளசி செடிக்கு தினமும் பால் விட்டு நாம் அபிஷேகம் செய்யலாம். செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் மஞ்சளில் நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும். தினமும் துளசி செடியை 3 முறை சுற்ற வேண்டும். உங்களுக்கு இடம் இருந்தால் 3 முறை சுற்றி வரலாம். அதாவது மாடம் வைத்திருந்தீங்கன்னா அந்த மாடத்திற்கு 3 முறை வலம் வர வேண்டும். இப்படியெல்லாம் துளசி செடியை நாம் பக்தியுடன் வழிபட்டால் அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நோய்கள் அண்டாது. மற்றும் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். மற்றும் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். மற்றும் அந்த துளசி விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாகும். துளசி காற்று படும் இடங்களில் எல்லாம் விஷ ஜந்துக்கள் வராது என்பது சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் துளசி இலை மருத்துவ சக்தி கொண்டது. திருமகளான லக்ஷ்மி தேவியின் அம்சமாகும் இந்த துளசி செடியாகும். இந்த துளசி செடியை யார் வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும்.
வீட்டில் இருக்கும் துளசி மாடத்தை நாம் சுத்தமாக நீரை விட்டு அலம்பி பின்னர் மாக்கோலம் இட்டு நாம் இந்த மந்திரத்தை கூற வேண்டும். ஓம் துளசி தாயே போற்றி, ஓம் துளசி தாயே போற்றி, ஓம் துளசி தாயே போற்றி என்ற இந்த துளசி தேவியின் எளிமையான மந்திரத்தை தினமும் 11 முறை நாம் உச்சரித்து அவளுக்கு நீர் ஊற்ற வேண்டும். மேலும் துளசி இலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களை வைத்து அலங்காரம் செய்து அவளை வணங்கி பாடல்களை பாடி நாம் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதமாக படைத்து நாம் அவளை வணங்க வேண்டும். தினமும் பாலை நீங்கள் பிரசாதமாக வைத்து வழிபடலாம். இப்படி வழிபடுபவர்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் குடிகொள்ளும் என்பது ஐதீகம். மற்றும் உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்களின் மாங்கல்ய பலம் நீடிக்கும் மற்றும் திருமண ஆகாத பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைக்கும். மேலும் துளசி செடியின் நீரை நாம் அனைவர் தலையில் தெளித்து நாம் துளசி செடியை வணங்க வேண்டும். மேலும் துளசி செடி இருக்கின்ற மாட மண்ணை எடுத்து சிறிதளவு எடுத்து நம் நெற்றியில் வைக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் மகாவிஷ்ணுவை பூஜை செய்யும் பொழுது நாம் எத்தனை மலர்களை நாம் கொண்டு பூஜை செய்தாலும் ஒரு பிடி துளசி அவருக்கு கொடுத்து பூஜை செய்தாலே மட்டும் திருப்தி அடைவார் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்யும் பொழுது ஒரு பிடி துளசியை நாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு திருப்தி அடைவார். துளசியை நீங்கள் எப்போதாவது தானம் செய்திருக்கிறீர்களா? துளசியை நாம் தானம் செய்யும் பொழுது பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த தானம் செய்தாலும் சரி, இரத்த தானம், அன்னதானம், எந்த தானம் செய்தாலும் சரி, ஒரு சிறிய அளவு ஒரு பிடி துளசியை சேர்த்து தானம் செய்யும் பொழுது அது நமக்கு பலன் இரட்டிப்பாக வரும். மேலும் நம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வெற்றியை நோக்கி செல்லும் என்று புராணங்கள் கூறுகிறது. கார்த்திகை மாதம் நாம் துளசியை தானம் செய்தால் நமக்கு 1000 பசுக்களை தானமாக கொடுக்கின்ற பலன் நம்மை வந்து சேருமாம். மேலும் நமக்கு மகத்தான புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. எப்போதும் எதை தானம் செய்தாலும் ஒரே ஒரு துளசியுடன் சேர்த்து தானம் செய்ய வேண்டும் என்று புராணங்கள் கூறுகிறது. துளசியின் வேரில் தேவர்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். மேலும் நாம் வீட்டில் நாம் துளசியை மாடத்தில் வைத்து வணங்குவது சிறப்பாகும். வீட்டு மாடத்தில் இருக்கும் துளசி செடியை நாம் தெய்வமாக வணங்கி சுமங்கலி பெண்கள் தினமும் பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்து வந்தால் ஏதேனும் தோஷம் இருந்தால் கூட அந்த தோஷம் விலகிவிடும். திருமண தோஷம் இருந்தால் கூட திருமணம் கைகூடி வரும். பொதுவாகவே பசுக்கள் நிறைந்த இடம் மற்றும் நதிக்கரைகளில் தான் துளசி மாதா வளர்வாள். ஆனால் வீடுகளில் நாம் துளசி செடியை வைக்கும் பொழுது மிக கவனத்துடன் சுத்தத்துடன் நாம் அவளை பராமரிக்க வேண்டும். மிகவும் கவனம் தேவை. துளசி தாயை நாம் மிகுந்த கவனத்துடன் நாம் அவளை பராமரிக்க வேண்டும். வீட்டில் வளர்க்கும் துளசி செடியை அதற்குரிய சுத்தம் இருப்பதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றுதான் துளசி தாய் அவதரித்த நாள். எனவே கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று துளசி தாய்க்கு நாம்
பூஜை நெய்வேத்தியம் என்று செய்து அவளை வணங்கினால் நாம் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் துளசி மாடத்திற்கு சிறப்பு பூஜைகளை செய்து நாம் வழிபட வேண்டும். பெண்கள் எந்த அளவிற்கு துளசி செடியை பராமரித்து வணங்குகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். துளசி செடியின் கீழ் தேங்கியிருக்கும் தண்ணீரில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் அடங்கியுள்ளது என்பது ஐதீகம். அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் தோஷங்கள் நீங்கிவிடும். துளசி தீர்த்தத்திற்கு இருக்கும் சிறப்பை மகாவிஷ்ணு பல தடவை உணர்த்தியுள்ளார். மகாவிஷ்ணு கூறுகையில், துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்தால் 1000 அமிர்த குடங்களால் அபிஷேக செய்ததாக நான் ஆனந்தம் அடைவேன் என்று மகாவிஷ்ணுவே கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரம் திருவோணமாகும். திருவோண நட்சத்திரம் என்பதால் அது குளிர்ச்சிக்குரிய நட்சத்திரமாகும். அவ்வளவு குளிர்ச்சிக்குரிய மகாவிஷ்ணு அவருக்கு வெப்பத்தினால் இருக்கும் துளசியை கொண்டு பூஜை செய்வதால் அந்த குளிர்ச்சி வெப்பத்தை தரும் துளசி பூஜைக்குரிய பொருளாகும். துளசியை பறிக்கும் பொழுது அவ்வளவு பயபக்தியுடன் பொறுமையுடன் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பறிக்க வேண்டும். மேலும் துளசியை நாம் பூஜைக்குரிய துளசி மாடத்தில் இருக்கும் துளசியை நாம் எப்பொழுதும் பறிக்கக்கூடாது. வேறு ஒரு தொட்டியிலோ அல்லது வேறு இடத்தில் இருக்கும் துளசியை நாம் பறிக்கலாம். அதுவும் நாம் குளித்து முடித்து விட்டுதான் அந்த துளசி செடிக்கு அருகில் செல்ல வேண்டும். மேலும் துளசி வீட்டில் வளர்ப்பதால் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கிறது. புகை மற்றும் மாசு அழிவடைகிறது. மேலும் மாசு படிந்த காற்றை தூய்மைப்படுத்தும் குணம் துளசி செடிக்கு உள்ளது. ஆகவே நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கும். அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் துளசி செடி மிகவும் சிறப்பு வாய்ந்தது, உயர்வானது, மேலும் புனிதமானது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த துளசியை நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் துளசி மாலை வாங்கி மகாவிஷ்ணுவுக்கு சார்த்தினால் நமக்கு மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்திற்கு சென்று மிக மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகுக்கிறது. துளசி வழிபாடு செய்யும் இளம் பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். மேலும் செல்வம் சேரும். துளசிக்கு பிருந்தாவனம் என்று பிருந்தா என்றும் பெயர் உண்டு. ஆகவே துளசி நாம் வைக்கும் பொழுது மிக கவனத்துடனும் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இறைவனை நாம் வணங்கிவிட்டு நாம் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் அந்த துளசியை நட வேண்டும். மேலும் வீட்டில் துளசியை வைத்தால் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். துளசியை தினமும் நாம் வணங்கி வந்தால் நம்முடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும். நம் துன்பங்கள் எதுவாயிருந்தாலும் நாம் துளசிக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நாம் அவளிடம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் மனதார பிரார்த்தனை செய்து நாம் வணங்கி வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தம் அருமருந்தாகும். மேலும் கிருஷ்ணருக்கு துளசி மாலை மிகவும் பிடித்ததாகும். அதனால் நாம் கோவிலுக்கு செல்லும்போது துளசியை மாலையாக கோர்த்து நாம் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு நாம் சாற்றி வழிபடலாம். நம் வீட்டில் நாம் துளசி மாடத்தை வைத்து வழிபடும் பொழுது அன்னை மகாலட்சுமி மற்றும் கிருஷ்ண பரமாத்மா சேர்ந்து இருவரின் அருளும் நமக்கு கிடைக்கும். மேலும் நம் உடலில் இருக்கும் அசதி, மனச்சோர்வு, தலைவலி, ஜலதோஷம் ஆகிய அனைத்து இன்னல்களையும் போக்கும் இந்த துளசி இலையாகும்.
மேலும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இந்த துளசியை வீட்டில் வைத்து நாம் வணங்கினால் நம் ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் வருமானம் பெருகும், கடன் பிரச்சனை நீங்கும். மேலும் வீட்டில் துளசி செடியை வைத்து வழிபட்டால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கும். துஷ்ட சக்திகள் எதுவும் வீட்டை அண்டாது என்பது நம்பிக்கை. மேலும் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது பூஜைக்கு இருக்கும் மலர்களில் கூடவே துளசி இலைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்து கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது. வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் துளசி செடியை எப்படி நாம் பராமரிப்பது மற்றும் துளசி மாடத்தை நாம் எப்படி அலங்கரிப்பது, மேலும் துளசியின் பயன்கள் என்ன மற்றும் பலன்கள் என்ன, மற்றும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேலோங்க நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் துளசி வழிபாட்டை பற்றி நாம் முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.